வணக்க நண்பர்களே, வாங்கோ துதல் செய்வதை எப்படி என்று பார்ப்போம். அதுக்கு நான் கொஞ்சம் ஏலக்காய் ஏற்கனவே வறுத்து வச்சு எடுத்துக்கிறேன். சர்க்கரை எடுத்து வச்சுக்கு, அதாவது பாருங்கள், போத்துலுக்களை அரிசி மா போட்டு வச்சுக்கணும். அந்த அரிசி மா போத்தில் போட்டு வரத்துக்கு, அதே போல் தேங்காய் இல்லாதபடியாக நான் தேங்காய் பால் டின்னில் இருக்குது, அதை வாங்கி வச்சுக்கிறேன். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கோகோனட் ஆயில் போடுவோம். எப்படி வருதுன்னு சொல்லி இப்போ செய்து பார்ப்போம். வாங்க. நான் தேங்காய் வாங்கித்தான் செய்ய வேணும். ஆனால் தேங்காய் கடையில் போய் பார்த்தேன்னா எனக்கு கிடைக்கல. அதால் நான் இதில் செய்து பார்க்க போகணும். செய்து பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னால் நாங்கள் அப்பா உணவத்துக்கு இதே போல் செய்து எடுப்போம். நான் இந்த கப்பு தான் எடுக்க போகிறேன் அளவு. ஆனால் இவ்வளவில் இருக்குன்னு பார்ப்போம். கப்புன்ற கணக்குக்கு வந்து மாவின் அளவு 150 கிராம் எடுத்துருக்கிறேன். ஒரு கப் குவிய நான் வந்து 2 கப்பு மாவு எடுக்க போகிறேன். 2 கப்புன்னு சொன்னால் 300 கிராம். ஸோ இந்த கப்பெல்லாம் கணக்கு பண்ணி எடுத்துருக்குறேன். பாருங்க, 200 கிராம் சர்க்கரை எடுத்துருக்குறேன். இப்போ அடுப்பில் சட்டியை வச்சுட்டு சர்க்கரையை பாக வைக்கிறோம். தண்ணியை விட்டு 3 கப்பு சர்க்கரை தாண்டட்டுக்கும் கரையாட்டுக்கும் இவ்வளோ ஏலக்காயும் பவுடராக்கும் உரலில் வச்சு குத்துவோம். ஏலக்காய் பவுடர் ஆகிட்டு சீனியும் போட்டு அரைப்போம். சீனியும் போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணுறோம். தூளாகிட்டு இதையும் நாங்கள் இதுக்குள்ளே போட்டு காய்ச்சிட்டு அந்த ஏலக்காய் தூள்களை வடிகட்டைக்க வந்துடும். இதையும் நான் இதுக்குள்ளே போடுறேன். சர்க்கரை பாகு கரைஞ்சி வரட்டுக்கும் எப்படி சர்க்கரை கொதிஞ்சு வருதுண்டு கரைய வேண்டியதில் சர்க்கரை தண்ணி இதாண்டிட்டு இனி நாங்கள் சர்க்கரை கரைஞ்சிட்டு அடுப்பை நிப்பாட்டி விடுவோம். துதலுக்கு மாவு எடுத்து வச்சுக்கிறேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன். 400 கிராம் தேங்காய் பால், 300 கிராம் அரிசி மா, 200 கிராம் சர்க்கரை, 100 கிராம் சீனி எடுத்துருக்கிறேன். இனிப்பு காணாட்டிக்கு நான் பேர்ந்து போட்டுப்பேன். இதில் எண்ணெய் தன்மை இல்லாட்டிக்கு நான் கோகோனட் ஆயிலில் கொஞ்சம் விடுவேன். இப்படி விடுற வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் தேவையான பொருட்கள். ஏலக்காய் எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுக்க நீ வடிகட்டி எடுக்க போகிறேன். சர்க்கரை பாக இந்த அரிசி மாவுக்குள்ளேயே வடியை கட்டி வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். பாருங்க, இவ்வளோ ஏலக்காய்ன்ற அந்த இதுகள் தூசுகள் எல்லாம் வந்துட்டு இப்போ வடிகட்டியாச்சு. இதை எடுத்து அறிவோம். இந்த கிளவியை வடிவ கிளறி விடுவோம். அரிசி மாவும் சர்க்கரையும் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் விடுவோம். ஏற்கனவே இந்த அரிசி மாவு நாங்கள் கடையில் வாங்கின அரிசி மா. நார்மலாக நாங்கள் கையால் இடித்து செய்ய உடனே செய்ய இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே நான் இப்படி செய்திருக்கிறேன். ஆனால் தேங்காய் வாங்கி தான் நான் செய்தேன். நான் முந்தி இப்போ நான் இந்த கடையில் வலிச்ச தமிழ் கடையில் பக்கத்தில் சுவிஸ் கடை வலிச்ச போய் பார்த்தேன்னா தேங்காய் கிடைக்கல. நான் அதை செய்யணும் முண்டை கண்டபடியாக செய்து பார்க்குறேன். தேங்காய் கிடைச்சா இப்போ நாங்கள் தேங்காய் போட்டு செய்வோம். தேங்காய் இல்லாதபடியாக தேங்காய் பால்லையும் செய்கிறேன். கரைச்சாச்சு. இனிப்பு காணமுண்டு பார்ப்போம். நார்மலான இனிப்பாக இருக்குது. ஆனால் நாங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சீனியையும் இதுக்குள்ளே போட்டு விடுவோம். 100 கிராம் சீனியையும் போட்டு விட்டோம். 300 கிராம் மாவுக்கு 200 கிராம் சர்க்கரையும் 100 கிராம் சீனியும் போட்டுருக்கேன். மொத்தமாக 300 கிராம் இனிப்பு சேர்த்துருக்கு. கரைச்சாச்சு. சட்டிக்குள்ளேயே விட போகிறேன். பாருங்க, கிரேமா கொஞ்சம் கரைப்போம். பாலை கரைச்சி போட்டு பாலை பாருங்க, இப்படி தேங்காய் பால் நல்ல வாசமாக இருக்குது. தேங்காய் பால் நல்ல தேங்காய் பால் தான். மிக்ஸ் பண்ணுவோம். பாலாகட்டுக்கும் கொஞ்சம் தண்ணியை விடுறேன். சுட்டு வடிவாக கரைச்செடுப்போம். நல்ல வாசமாக இருக்கும். மீதி தேங்காய் பாலையும் நாங்கள் இதுக்குள்ளே விடுவோம். பாருங்க, எல்லா பாலுமே மாவோட விடுறது. முதல் பால், 2ஆம் பால் என்று சொல்லி இதை டின்னண்டபடியாக அடுப்பை நான் குறைச்சித்தான் போட்டிருக்கிறேன். அடுப்பை 6ல் விட்டுருக்கிறேன். 6ல் விட்டு அடுப்பு
நல்லா கொதிச்சு வரட்டுக்கு. ஸோ இப்படியே நாங்கள் கிளறுவோம். இந்த டின் இதில் செய்கிறபடியே நான் தெரியும் அதில் எண்ணெய் திரையுமாண்டு பார்ப்போம். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் எண்ணெய் விட்டுவோம். அப்போ தான் அந்த வெடிப்புகள் வராது. நார்மலாக தேங்காய் பால் விட்டு அதில் எண்ணெய் விரந்தனைக்கும் கிண்ட வேணும். பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படியே கைவிடாமல் நாங்கள் கிண்டுவோம். கிண்டி இறுகி வரைக்க உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படின்னு சொல்லி. முதல் பக்கம் அடுப்பு குறைச்சி விட்டபடியாக இரண்டு. அப்போது கஜு சொல்லிதான் நான் கொஞ்சம் கஜுவும் எடுத்துருக்கிறேன். பாருங்க, இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுட்டேன். இறுகி வருது. இனி நான் அடுப்பை குறைச்சிட்டு நல்லா கிண்டணும். கைவிடாமல் இப்படியே கிண்டிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, கட்டியாக வருது. நாங்கள் கைவிடாமல் கிண்டுவோம். தேங்காய் பால் வாசம் அடிக்குது. இறுகிண்டு வருது. 4 வச்சு கிண்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு சொல்லி பாருங்க, இறுகிண்டு வருது. இப்படியே கைவிடாமல் கிண்டுவோம். அரைவாசி பதம் வந்துட்டு எண்ணெய் அரைவாசிக்கிட்டே இருக்கு. அடுப்பை குறைச்சி கிண்டினா சரி. 3ல் விட்டுட்டு நான் கிண்டுறேன். 4ல் விட்டுனா இறுகிண்டு வருது. 3ல் விட்டு நல்லா இதாண்டு. இப்போ வந்து களி பதத்துக்கு வந்துட்டு இன்னும் முதல் பதத்துக்கு வருவாங்க. கொஞ்சம் அந்த எண்ணெய் தன்மை போல இருக்குது. எப்படி வந்துட்டேன்னு சொல்லி. ஆனால் எண்ணெய் தன்மை இல்லை. நல்லா கிளறி எடுப்போம். இப்படியே இதாண்டட்டு கொஞ்சம் எண்ணெய் தன்மை இல்லை. நான் சர்க்கரையே போடலாம். அதே அளவுக்கு நான் சீனி கொஞ்சம் போட்டேன்னா நாங்கள் சர்க்கரையும் ஃபுல்லாகவே போடலாம். அடுப்பு 3 கிடக்கு. பாருங்க, அதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் தன்மை இல்லாதபடியே நான் சுட்டு எண்ணெய் விட போகிறேன். கீழே ஒட்டாமல் ரெட்டிக்கண்டு வர்றோம். தேங்காய் 2 தேங்காய் வேணும். நஞ்சு பாருங்க, இதில் அந்த சாதுவான எண்ணெய் தன்மையாக இருக்குது. தேங்காய் எண்ணெயில் ஒரு கரண்டி விடுறேன். காணுமே, ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்டுங்க. என்னன்னு சொன்னால் அந்த தேங்காயில் எண்ணெய் தன்மை இல்லை. அது டின்னில் வந்தபடியாக தெரியல. ஆனபடியாக ஒரு கரண்டி எண்ணெய். பாலண்டு சொன்னால் தேவையில்லை. பாருங்க, மாவோட வடிவாக மிக்ஸ் பண்ணி விரட்டுக்கு உங்களுக்கு தேங்காயில் செய்து நான் பார்ப்பேன். வறண்டு வர உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படின்னு. பின்னிக்கு இருந்த அடுப்பை முன்னுக்கு மாற்றி விட்டுருக்குறேன். பாருங்க, இதாக வந்துட்டு இனி நாங்கள் இதுக்குள்ளே பாருங்க எப்படி வந்துட்டேன். ஸோ இதுக்குள்ளே நாங்கள் கஜ்ஜி கொட்டையை போடுவோம். வடிவை கிண்டிட்டு கஜ்ஜி கொட்டையை போடுவோமா எப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். நீங்கள் சர்க்கரை போட்டால் வேறு கலர் வரும், நல்ல கருப்பாக வரும். நான் சர்க்கரையும் சீனியும் சேர்த்தபடியாக இந்த கலருக்கு வந்திருக்கு. அடுத்த முறை நான் செய்யக்க பாலும் தனியாக சர்க்கரையிலையும் செய்து காட்டுறேன் உங்களுக்கு. இனி நாங்கள் கசுக்கொட்டையை போடுவோம். நாங்கள் எடுத்து வச்சுக்கிற கசுக்கொட்டையை இதுக்குள்ளே போடுவோம். அதையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுவேன். குறைச்ச வடியே தான் இருக்குது. அப்படியே வச்சு கிளார சரியாக வரும். எல்லா கஜுவும் மிக்ஸ் பண்ணி வரட்டையும் எல்லாத்தோடையும் சேர்ந்து கஜு கொட்டையும் இதோட சேர்ந்து கொஞ்சம் சூட்டில் அவிஞ்சு வர இதாக இருக்கும். ஓகே, நல்லா திரண்டு வந்துட்டு அதோட எண்ணெயும் கசியத்து வாங்கிட்டு தேங்காய் பால் என்றபடியாக எண்ணெய் இடிக்க இல்லாது. அதால் கொஞ்சம் எண்ணெய் விட்டுனாங்க. அந்த எண்ணெய் இப்படியே சூரிக்கொண்டு வருது. எப்படியான்னு எண்ணெய் கசிஞ்சு வருது. பாருங்க எப்படி எண்ணெய் நுரைச்சி வருதுல்ல. அந்த எண்ணெயை அதை எடுத்து துள்ளி எறிவான். நல்ல எண்ணெய் வருகுது. இவ்வளோத்துக்கு எண்ணெய் வந்துட்டு விட்ட எண்ணெய் எப்படியும் ஒரு அரைக்கரண்டியாவது எடுப்போம்னா எனக்கு. பாருங்க, எண்ணெய் ஒரு அரைக்கரண்டி அதுக்குள்ளே ஊற்றி எடுக்கிறேன். நாங்கள் ஒரு கரண்டி போட்டு நாங்கள் ஒரு சொட்டு எண்ணெய் எடுக்கிறோம்.
அந்த முருக எண்ணெய் வருது. ஸோ இப்படி பாருங்க, வேறக்கரண்டி அளவு வந்திருக்கும். இன்னொருக்க வடிவா இதாண்டுட்டு எல்லாவே சர்க்கரை போடலாம். நான் சீனி கொஞ்சம் போட்டுனேன். சர்க்கரை 200 கிராம் போட்ட நேரத்துக்கு 300 கிராம் மாவுக்கு 300 கிராம் சர்க்கரையை போடலாம். பாருங்க நுரைச்சி எண்ணெய் வந்துகின்றிருக்கு. என்ன வெந்தது ஓகே, பாருங்க வெந்தது ஓகே. நாங்கள் இறக்க போகிறோம். அடுப்பை நிப்பாட்டிட்டு கொண்டு இறக்கிட்டு உங்களுக்கு இது டெவலப் பண்ணி ஓகே. பார்த்தீங்களா, நீ தான் நாங்கள் வடிவை டெவலப் பண்ணிடுறோம். நீ நல்லா ஆறினதுக்கு பிறகு நாங்கள் வெட்டிட்டு உங்களுக்கு காட்டுறோம். நேற்று கிண்டின தூதல் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அதோட ஒரு கோப்பியும் ஊற்றி வச்சுக்கிறோம். இதை நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டு பார்ப்போம். இப்படி இருக்குன்னு எண்ணெய் தம்மியாக இருக்குது, நல்லா இருக்குது. கொஞ்சம் இனிப்பு காணாது. ஸோ சர்க்கரை கூட போடலாம்னு நினைக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.